இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினைற்ற நாமத்தினாலே மகிமை நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார், நம்முடைய உள்ளத்திலும் பெரிய காரியங்களை செய்வார், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதத்திலே அந்த பரிசுத்தவான்களை கொண்டு அவர் செய்த காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ராஜாக்களுடைய வாழ்க்கையிலும் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை அவர் செய்தார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து யோவேல் 2ஆம் அதிகாரம் 21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படி பெரியவனாக்கினார் என்று நாம் தியானித்தோம். சாலமோனை பெரியவனாக்கினார், தானியேலை பெரியவனாக்கினார், மொர்தேக்காய் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்தார், யோசேப்புடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து அவனை பெரியவனாக்கினார் என்று பார்க்கிறோம். தேசத்திலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோவேலுடைய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த தேசத்திலே ஒரு அழிவு காணப்படுவதை குறித்து சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது, அது என் திராட்சை செடி அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. இப்ப என்ன சூழ்நிலை காணப்படுகிறதுன்னா, தேசத்திலே ஒரு பஞ்சம், தேசத்திலே அந்த உணவுக்கு ஒரு பஞ்சம், பச்சை கிளி, வெட்டுக்கிளி, இந்த முசுக்கொட்டை பூச்சி என்று எல்லாவற்றையும் அழித்து போட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வனாந்தரமான சூழ்நிலை, ஒரு குறைவுபட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதிலே அந்த எப்படி சொல்லப்படுகிறதுனா, அந்த மரத்தினுடைய பட்டைகள் எல்லாம் உரிந்து போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, பாலைவனமாக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோவேல் தீர்க்கதரிசி பாட்டுகிறார், இந்த சூழ்நிலையை பார்த்து மாறணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜனங்கள் என்னிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வர நேர்ந்தது உண்டு. எந்த இடத்திலும் நமக்கு தோல்வி, நஷ்டம், அந்த குறைவுகள் எல்லாம் பாழாக்கப்பட்ட அல்லது பாலைவனமான ஒரு சூழ்நிலைகளை காணப்படும் பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல திரும்பு, அப்படி திரும்பும் போது நான் அவங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த பிள்ளைகளை பார்த்து, அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்து அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து என்னிடத்திலே திரும்புங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தேசத்திலே வரும் பொழுது, ஒரு பஞ்சமோ அல்லது ஒரு பட்டயமோ அல்லது கொள்ளை நோயோ, இப்பொழுது நாம் ஒரு பெரிய கொள்ளை நோய்க்குள்ளாக நாம் கடந்து வந்தோம். தேசத்திலே ஒரு பெரிய கொள்ளை நோய்க்குள்ளாக நாம் கடந்து வந்தோம். அவருடைய இரக்கத்தினால் நாம் என்ன செய்யிருக்கோம், அநேகர் இன்றைக்கு இல்லை. அந்த கொரோனா நோய் வரும் பொழுது அந்த அநேகர் இந்த தேசத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்போ தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் பொழுது கர்த்தர் எதை விரும்புகிறார், என் ஜனங்கள் என் பக்கமாக திரும்ப வேண்டும், அவருடைய இருதயம் என் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டும் பொழுது அவர் அந்த இப்படியாக ஜெபிக்கிறார், இந்த ஜனங்கள் தேசத்திலே பஞ்சமோ பட்டயமோ நெருக்கமோ கொள்ளை நோயோ வரும் பொழுது உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு உத்தரவு கொடுக்கிறார், என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வேன், அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் அப்படி சொல்கிறார். அப்ப என்ன செய்யறாரு, நீங்க என்னிடத்துல வந்தா மட்டும் போதாது, நீங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும், திரும்பும் பொழுது நான் உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். இதே தான் தேசத்துல என்ன நடக்குதோ அதே தான் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவத்தினால் அல்லது நாம் பாழாக்கப்படும் பொழுது அல்லது தீமை வரும் பொழுது, பொல்லாப்பு நமக்கு நேரும் பொழுது நம்ம உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே நான் என்னுடைய பாவங்கள் என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நான் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை கிழித்து
திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேசத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, நீங்க சபையாக கூடுங்கள், உபவாசம் இருந்து ஜெபியுங்கள், உபவாசத்தை கூட்டுங்கள், விசேஷித்த ஆசரிப்பு நாளை நீங்க கூட்டுங்கள். எப்பொழுதும் போல நாம புசித்து குடித்து கொண்டு இராதபடிக்கு உபவாசம் பண்ணி நாங்கள் கூடி, அதை எப்படி கூடணும்னு சொல்லுகிறார்னா, சில பேர் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, அல்லது ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, அல்லது பெரியவர்கள் மாத்திரமல்ல. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, யோவேல் தீர்க்கதரிசியில சொல்லும் பொழுது, முதியோரை கூட்டுங்கள், பெரியோரை கூட்டுங்கள், குழந்தைகளை கூட்டுங்கள், பாலுங்கிறவர்களையும் நீங்க கூட்டுங்க. யாருமே என்ன செய்யக்கூடாதுன்னா ஜெபிக்காம ஆண்டவருடைய சமூகத்துல வராம இருக்கக்கூடாது. உபவாச விசேஷித்த ஆசரிப்பு, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தன் ஜனத்தை ரட்சிப்பார் என்று சொல்கிறது. நாம நினிவே பட்டணத்திலேயே நான் அப்படித்தான் பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசி அந்த நினிவே பட்டணத்தை ஜனங்களுக்கு அந்த தேவன் உங்கள் மேல் கோபம் கொண்டு அந்த 40 நாளைக்குள்ளாக அவங்க அழிப்பார் என்று சொல்ல பொழுது, அந்த ராஜா முதற்கொண்டு ஒரு அடிமை வரைக்கும் அவர்கள் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தேவனிடத்தில் சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுல இன்னும் விசேஷித்தது பார்க்கும்போது, அவருடைய மிருக ஜீவன்கள் கூட அந்த மேய்ச்சல் இல்லாதபடிக்கு அந்த உபவாச நாளை ஆசரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு பெரிய ரட்சிப்பை அவர்கள் மேல் வைத்திருந்த அந்த தீங்கை குறித்து தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த நினிவே பட்டணத்தை அழிக்காமல் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அதை இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மூலமாக அவர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்க என்னிடத்துல திரும்புங்க, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்க என்னிடத்துல திரும்பும் பொழுது கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தன்னுடைய ஜனத்தை ரட்சிப்பார். அப்போ அதே அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் 25ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய அந்த வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், அந்த முசுக்கட்டை புழுக்கள் அழித்த அதை நான் திரும்பவும் உங்களுக்கு தருவேன், நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு என்னை துதிப்பீர்கள் என்று சொல்லுறார். பிரியமானவர்களே, நாம் வழிகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய கோபாக்கினைக்கு நான் தப்ப வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தப்பிதங்களை விட்டு தப்பிதங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்துல திரும்பும் பொழுது நம்முடைய தேசத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் சொன்னபடி நாம் கூடி நாம் ஜெபித்து அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய சேமத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் அதற்காக ஜெபிப்போமா? பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திற்காக தேவரே நன்றி செலுத்துகிறோம். உளவு நேரமும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய வசனங்களை தியானிக்கவும், நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்களேப்பா. வேதத்தில் அநேக காரியங்களை எங்களுக்கு எடுத்து காண்பித்து ஆண்டவரே அதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி இடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலும், எங்கள் உள்ளார்ந்த மனுஷத்திலும் எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கு கற்றுத்தந்திரே. உம்மை நோக்கி கூப்பிடவும், உம்மிடத்திலே திரும்பவும், மண்டையிலே கிட்டி சேரவும் அப்பா. எப்பொழுதும் உம்மோடு கூட இணைந்திருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. கேட்ட ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. அடையாளை கர்த்தர் நீர் மறைத்து ஆண்டவரை நீர் வெளிப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குற்றங்கள் குறைகள் ஒவ்வொன்றையும் மன்னித்து அப்பா உடைய நாம மாத்திரமே மகிமைப்படும்படியா என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை மகிமை மகிமை